முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போது பொன்னேரியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வரை அவர் காரில் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். வழிநெடுகிலும் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. தற்போதைய விவரம். நிச்சயமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக சற்று முன்பாக தற்போது வந்தடைந்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். முன்னதாக திருச்சியிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலியமாக தற்போது சற்று முன்பாக வந்தடைந்த நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறக்கூடிய ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவிற்கு கலந்து கொள்வதற்காக தற்போது சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வழிநெடுகிலும் திருச்சியிலிருந்தே வழிநெடுகிலும் அவருக்கு பல்வேறு இடங்களில் பாஜக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பல்வேறு உற்சாக வரவேற்புகளை வழங்கி வந்தனர். தற்போதும் அதே போலதான் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் செல்லக்கூடிய இரு சாலைகளிலும் மலர்கள் தூவியும் கோஷங்கள் இட்டும் மோடிஜி வாழ்க என்ற கோஷங்களையும் இட்டும் எழுப்பியும் பாரத பிரதமர் மோடி அவர்களை இருபுறமும் உள்ள சாலையோரம் உள்ள தொண்டர்கள் தற்போது வரவேற்று வருகின்றனர். இந்த வரவேற்புகளை தொடர்ந்து மோடி அவர்கள் முக மகிழ்ச்சியுடன் ஏற்ற வண்ணம் வாகனத்தில் அமர்ந்தபடியே சென்று கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இங்கு சென்றவுடன் கோவில் நுழைவாயிலில் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் பெரியநாயகி அம்மன் கோவில், சண்டீஸ்வரர் கோவில், விநாயகர் முருகன் கோவில் ஆகிய சந்நிதிகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கின்றார். இதனை முடித்து அந்த 1000 ஆண்டு அந்த நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை பார்வையிடுகிறார். பிறகு மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழா கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலில் கலை நிகழ்ச்சிகளாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பாரத பிரதமர் அவர்கள் கண்டு கழிக்க உள்ளார்கள். இதனை முடித்து மீண்டும் சாலை மார்க்கமாக ஹெலிபேட் அடைந்த பின்பு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலியமாக மதுரை விமான நிலையம் திருச்சி விமான நிலையத்திற்காக வருகை தர உள்ளார். ரஃபீக் ராஜா, பிரதமர் மோடியுடைய இந்த ரோட் ஷோல பாஜக தொண்டர்கள் வரவேற்பதை போல அதிமுக தொண்டர்களும் அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களும் அங்க வரவேற்க காத்திருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் நேற்று திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக கட்சி தொண்டர்கள் நேரடியாக விமான நிலையம் பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று சென்றனர். அதனைத் தொடர்ந்து இன்றும் சந்திக்கலாம், திருச்சி விமான நிலையத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாகவும் தற்போது கூட்டணி கட்சியினர் என்பதால் தான் திருச்சியிலும் நாம் காண முடிந்தது. சாலைகளில் ஆங்காங்கே பாரதிய ஜனதா கட்சி கொடியும் அதிமுக கொடியும் கலந்து பல்வேறு இடங்களில் ஊண்டப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக தொண்டர்களும் அவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மலர் தூவி கோஷங்கள் எழுப்பி வரவேற்றனர். அதே காட்சியை தான் தற்போது நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் செல்லக்கூடிய சாலைகளிலும் பார்க்க முடிகிறது. ஏராளமான இடங்களில் இருபு சாலைகளின் நடுவிலும் சாலைகளின் இருபுறங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அதிமுகவினர் தங்கள் கொடிகளை கட்டி பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். சாலைகளிலும் கும்பமேளம் வரவேற்றும் செண்டை மேளம் முழங்கியும் அதிமுகவினர் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அதிமுகவினர் உற்சாகமான ஒரு வரவேற்பை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி வருகின்றனர். பொன்னேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ரோட் ஷோவாக காரில் பயணப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி கோவிலுக்கு வந்துவிட்டாரா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நிச்சயமாக சற்று முன்னாக சற்று நேரத்தில் கோவிலை அடைய உள்ளார். ஏன்னா 3 கிலோமீட்டர் தூரம் தான். இருந்த போதிலும் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய சாலையின் இருபுறங்களும் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் கூட்டணி கட்சி தொண்டர்களையும் பார்த்து கையசைத்தவாறே தற்போது வந்து கொண்டிருக்கின்றார். கோவில் வந்தவுடன் அவருக்கு கோவிலின் சார்பாக அரசின் சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேரடியாக கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பின்னர் பேருரை ஆற்றவும் உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் வாயிலையும் பெரிய அலங்காரம் செய்யப்படக்கூடிய அந்த வாயில் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. வேற என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு கோவில்ல?
நிச்சயமாக வழிநெடுகிலும் செண்டை மூலங்கள், செண்டை மேளங்கள் மற்றும் தாரை தப்பட்டைகள் என வரவேற்புகள் களை கட்ட தொடங்கிதான் இருந்தது. குறிப்பாக பச்சை பட்டு உடுத்தி வரவேற்பது போல பச்சை தோரணங்கள் கட்டியும் அந்த தற்போது கோவில் நிர்வாகம் கோவில் முன்னர் மிகப்பெரிய ஒரு தோரண வாயிலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல வழிநெடுகிலும் வாழை மரங்கள் மற்றும் பச்சை போர்த்திய பல்வேறு ஆபரணங்களுடன் அதிமுக தொண்டர்களும் பாரதிய ஜனதா தொண்டர்களும் பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றுக் கொள்ளக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.